வணக்கம் மக்களே. தினமும் சிறுகீரை சாப்பிட்டா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும். இதுவும் ஒரு ஆரோக்கியமான பதிவு தான், நீங்க தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம் மக்களே. மனிதர்கள் ஆகிய நமக்கு மாறி வரக்கூடிய கால சுற்றுப்புற சூழ்நிலைகளாலும் பலவிதமான நோய்கள் நம்ம தாக்குகிறது. இத்தகைய நோய்கள்ல இருந்து நம்மை காத்து கொள்ள சக்தி நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சக்தி நிறைந்த உணவு வகைகளை நாம எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, கீரைகள் இருக்குதுங்க. இதுல சிறுகீரையுடைய பயன்கள் குறித்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நிறைய நன்மைகள் இருக்கு, தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேடி தேடி சாப்பிடுங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலச்சிக்கல் பிரச்சனை. நார் சத்து நிறைந்துள்ள கீரைகள்ல சிறுகீரையும் ஒன்று. இதன் காரணமாக இதை சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றுல உணவு நன்றாக செரிமானமாக உதவுகிறது. மேலும் தீவிரமான மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாவே குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு சிறுகீரையை நம்ம மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு சாப்பிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை மற்றும் பாத்தீங்கன்னா அதன் சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட சிறுநீர் பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாத்த வேண்டும். அதாவது சிறுநீரக பையை பாதுகாக்க வேண்டும். சிறுநீரகத்துல உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவுது. சிறுநீரகங்கள் சிறப்பா செயல்பட விரும்புவார்கள் வாரம் ஒரு முறை சிறுகீரைய சமைத்து சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் பிரச்சனை. கல்லீரல் பிரச்சனை அப்படின்றது ஒரு நார்மலான ப்ராப்ளம் கிடையாது. சிலருக்கு கல்லீரல்ல அதிக அளவு நச்சுகள் சேருவதனாலும் அதீத அலர்ஜினாலும் கல்லீரல்ல வீக்கம் ஏற்படுது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் பாகற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்தா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகற்காய் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால பாகற்காய்க்கு பதிலா நீங்க இந்த ஒரு சிறுகீரையை பயன்படுத்தினா கூட நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் சிறுகீரையில நிறைஞ்சிருக்கு. இவை அனைத்தும் உடல்ல எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, அது மட்டும் கிடையாது, இதயம், ரத்தம், நரம்புகள்ல சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடல்ல நலனுக்கு உதவுது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த ஒரு கீரையை தவறாம வாரத்திற்கு ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, செரிமான பிரச்சனை. சிலருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகக்கூடிய நிலை உண்டாகுது. இத்தகைய செரிமான கோளாறுகளை சிறுகீரை அற்புதமா குணப்படுத்துகிறது. மலச்சிக்கல் தீரவும் குடல் சுத்திகரிப்பாளராகவும் சிறுகீரை சிறப்பா செயல்படுதுங்க. வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பது சிறுகீரை தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர். இந்த ஒரு பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரத்த சோகை நோய் இருக்குதுல்ல, அனிமியா பிரச்சனை. நமக்கு ரத்த சோகை குறைபாடு ஏற்படாம இருக்க ரத்தத்துல ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். சிறுநீரகத்தை பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம சிறுகீரை எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி சிறுகீரையை வாரம் ஒரு முறை சாப்பிடுபவர்களுக்கு ரத்தத்துல சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு திறனையும் பாத்தீங்கன்னா பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது இன்றைய காலகட்டத்துல தவறான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையின் காரணமா பல ஆண்களுக்கு அவர்களுடைய விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. சிறுகீரை ஆண்களுடைய உடல்ல உயிரணுக்களை பெருக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இதை சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய பிரச்சனைகள் போக்கி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு சிறுகீரை ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறுகீரையோடைய தண்டுகள் நீளமா இருக்கும். ஆனா அந்த கீரையில தண்டு இலை ரெண்டுமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா இதுல நிறைய வைட்டமின்கள், இது மாதிரி நிறையவே ஊட்டச்சத்துக்கள், அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் சிதஞ்சி காணப்படுது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அதாவது வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறையவே பயன்படுது.
ஸோ சிறு கீரையை வந்து ஆண்கள் வந்து அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். சில ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டு விட்டால் இந்த கீரையை சமையல்ல அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய பெருக்கம் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகமா இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? ஸோ உடல் எடை அதிகமா இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள், வயதானவர்கள், இதய நோயாளிகள் என அனைவருக்குமே ஏற்ற கீரை அப்படின்னா இந்த ஒரு சிறுகீரையை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த ஒரு சிறுகீரையை நம்ம வந்து இரவுல சாப்பிடக்கூடாதுன்றத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரவுல சாப்பிடும்போது அது நமக்கு ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கடினம். அதனால அசைவ உணவுகளை கீரையுடன் சேர்த்து சமைக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கீரை வகைகளை இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது. அது எந்த கீரையா இருந்தாலும் இரவு நேரங்களை சாப்பிடக்கூடாதுன்றதை நீங்க எப்போதுமே மறக்க கூடாது மக்களே. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ரத்த காயங்கள் சீக்கிரத்துல வந்து குணமாகணும் அப்படின்னா சிறுகீரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அத்துடன் காயங்கள்ல தொற்றுகளை ஏற்படுத்தாமல் தடுக்க உதவி புரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சிறுகீரையுடன் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து சொறி, சிரங்கு, காயங்கள் உள்ள இடங்கள்ல தடவுவார்கள். இதனால புண்கள் வந்து விரைவில் ஆறும். அதே போல சிறுகீரையும் மஞ்சளும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைத்து முகப்பருக்கள் மீது பூசினா முகப்பருக்களும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிறுகீரையுடைய வேர் கூட மருத்துவ குணம் நிறைஞ்சது. வழக்கமா சிறுகீரையை அதிகம் சேர்த்து கொண்டா சிறுநீர் நன்றாக வந்து பிரியுமாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ உங்களுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். சிறுகீரையுடைய வேர் கூட பயன்படுத்தலாம். சிறுகீரையுடன் அதன் வேர்களையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிளகுத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நெய் விட்டு அம்மியில அரைக்க வேண்டும். இதுல இருந்து 5 to 10 கிராம் அளவுக்கு 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தா நினைவுத்திறன் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு சிறுகீரை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இரவு நேரங்களை மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, மற்ற நேரங்கள் மற்ற நாட்கள் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். மாதிரியான பச்சைலை காய்கறிகளா இருக்கட்டும், கீரைகளா இருக்கட்டும், நம்மளுடைய உடலுக்கு அத்தனை நன்மைகளை தருது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கீரைகள் கெட்டது அப்படின்னு சொல்லி ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய வகையான கீரைகள் இருக்கு. ஸோ வந்து கீரைகள் என்னென்ன இருக்கு, அது என்னென்ன வந்து பயன்களை தருது அப்படின்றத நான் ஒரு பதிவா வந்து போடுறேன். கண்டிப்பா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கண்முன்னாடியே நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க, பாருங்க, ஆரோக்கியமா இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.